بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வர்றோம். இதுவரைக்கும் பக்ரா அத்தியாயத்தின் 270 வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு 271வது வசனத்தில் ஒரு பெரும்பகுதியை பார்த்துட்டோம். ஒரு சின்ன அளவில் அது மிச்சம் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இன் துபுது சதகாத்தி, தர்மங்களை நீங்கள் பகிரங்கமாக செய்தால் ஃபனி இம்மாகிய, அது நல்லது. ஒயின் துஹ்ஃபூஹா, அதை நீங்கள் மறைத்து ஒ தூத்துகள் ஃபுக்ரா, ஏழைகளுக்கு வழங்கினால் ஃபுஹுவ ஹைருன் லக்கும், அது உங்களுக்கு மிக சிறந்தது. இது வரைக்கும் பார்த்துட்டோமா? அதுக்கு அடுத்தது ஒயு கஃபீர், இங்கேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஒயு கஃபீர் அன்கும் செய்யாத்திக்கும், அது அல்லாஹ் மனிதனுக்கு செய்கிற அருள்கள் பல வகை இருக்கிறது. அதில் ஒரு வகை என்னென்னா மன்னித்தல். மன்னித்த ஒரு பெரிய அருள் தானே. அதாவது நம்மளை தண்டிக்காமல் விடுறான் பாருங்க, அதுவே அருள். நமக்கு அள்ளி அள்ளி தந்தால் தான் அருள்னு விளங்கிக்கிறக்கூடாது. நம்ம செஞ்ச ஒரு தவறுக்கு எல்லாம் தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான், சக்தி பெற்றவனாக இருக்கிறான். போடா நான் ஒன்று மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் நம்மளை தண்டிக்காமல் விடுறான் பாருங்க, அது பயங்கரமான அருள். அப்போ நம்ம தவறுகளை மன்னித்தல் என்பது அல்லாஹ்வுடைய அருளில் பெரிய அருள். அந்த அருள்லையே நம்ம தவறை மன்னிக்கிறதுலையே அதில் ஒரு உயர்ந்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அது என்ன ஸ்டேஜ்னு சொன்னால், நான் செஞ்ச தவறை மன்னிச்சு போடான்னு சொன்னால் அது சாதாரண மன்னிப்பு. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், சில ஆட்களுக்கு அவன் திருடி இருப்பான்ல, திருடினதை மன்னிச்சா ஒன்றும் இல்லை, தண்டனை இல்லைன்னு போயிடும். நீ திருடி, நீ பொய் சொல்லியிருக்கிறா, நீ கோல் சொல்லியிருக்கிறாய், அதுக்கெல்லாம் இவ்வளோ மைனஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஆனால் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, நீ பொய் சொன்னீங்கள, அந்த பொய்யை நான் நன்மையாக மாற்றுறேங்கிறான்ல. அதான் பொய்யை 10 மைனஸ் பண்ணணும், உனக்கு 10 ப்ளஸ் பண்ணி விட்டுறேன். அதை மன்னித்தல் என்பதுடைய ரொம்ப உச்சகட்டம் இது. மன்னிக்கிறதுலே அல்லாஹ்வுடைய மன்னித்தலில் அவன் அந்த செயலுக்கு தண்டனை இல்லாமல் ஆக்குறான் பாருங்க, அதுவே ஒரு கருணை தான். அதுவே மன்னிப்புக்கு எந்த குந்தகமும் ஏற்படாது. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், நீங்கள் செஞ்ச தப்புகளை நன்மை கணக்கில் வச்சிருவான். அதை தப்பு நன்மை ஆகுமா? ஆக முடியாது. எவனாச்சும் ஆக்குவான்? அப்படி எந்த மனுஷனாச்சும் தப்புக்கு மன்னிச்சு விட்ருவான்? அதிகபட்சம் மன்னிக்க மாட்டான் பெரும்பாலும். அப்படி மன்னிக்கிறா இருந்தால் மன்னிச்சு போடான்னு விட்டுருவான், தண்டிக்காமல் விட்டுருவான். அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னு கேட்டால், தவறை நன்மையாக மாற்றுறது. இது மன்னிப்புக்கும் ஒருபடி மேலே உள்ள ஒரு விஷயம். அப்போ அந்த தானம் தர, அதுக்கு என்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், இந்த ஒரு வசனத்தை பாருங்களேன். இது ஃபுர்கான் 25வது சூறாவில் இது 70வது வசனம். இது எடுத்துக்காட்டுக்காக காட்டுறது. அதாவது இல்லாமன் தாப, யார் தௌபா செய்து அமில அமலன் சாலிஹன், நல்ல அமல் செய்கிறானோ, இப்போ உலாயிக்கை பத்ருல்லாஹு செய்யாத்தி ஹசனாத், அவர்களுடைய தீமைகளை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுறாங்கிறான். உலாயிக்கை பத்ருல்லாஹு செய்யாத்திஹிம் ஹசனாத், அவங்களுடைய செய்யாத்துகளை ஹசனாத்துகளாக அல்லாஹ் மாற்றுகிறான். அப்போ தீமைகளை மன்னிக்கிறது அல்ல, தீமையை நன்மையை மாற்றி விட்டுறது. அப்போ இந்த மாதிரி தௌபா செஞ்சு திருந்திட்டான்னு சொன்னால், அவன் செஞ்ச கெட்ட காரியத்துக்கெல்லாம் நல்ல காரியத்துக்குரிய நன்மை எல்லாம் கொடுத்துட்றேங்கிறான். இதுக்கெல்லாம் ரொம்ப 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 கணக்கு வழக்கு இல்லாத ஒரு கருணை உள்ளவனுக்கு மட்டும்தான் இது சாத்தியமாகும். அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மை அல்லாட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் கஃபாராங்கிறது. இப்போ நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அந்த தப்புக்கு நம்ம தானே பரிகாரம் கொடுக்கணும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு யார் பரிகாரம் செய்யணும்? நம்ம தான் பரிகாரம் செய்யணும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் தான தர்மம் செஞ்சீங்க என்று சொன்னால் உங்களுடைய தவறுகளுக்கு நான் பரிகாரம் கொடுப்பேன். நான் என்ன பரிகாரம் கொடுப்பேன்? செஞ்சது நீ, தப்பு செஞ்சது நீ தான் செஞ்சுருக்கிற. உன்னுடைய தப்புக்காக நான் என்ன செய்கிறேன்? பரிகாரமாக நன்மையாக்கி விட்றோன்னு அர்த்தம். அல்லாஹ் தப்புக்கு பரிகாரமாக்குவானுக்கு பூரா என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உச்சகட்டமான மன்னிப்பு வழங்க நாடிட்டான்னு சொன்னால் எப்போ நாடுவான்? அது சில காரியங்களுக்கு அப்படி நாடுவான். அதில் ஒன்று தான் அந்த தான தர்மங்கிறது செய்கிறது. தான தர்மம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுறேன்,
பாவங்கள் நன்மைங்கிற கணக்கில் வைக்கப்பட்டு விடும். நம்மை பொறுத்த வரைக்கும் கூலி வேற வரும் அர்த்தம். தண்டிக்காமல் விடுவதற்கு பதிலாக பாவத்துக்கு கூலி கொடுக்கறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம். பாவத்தை தண்டிக்காமல் விடுவதே போதும்னு ஒருத்தன் நினைப்பான். நம்மளை இது அடிக்காம விட்டா போதும்னு. ஒருத்தன் அடிக்க வேண்டிய ஆளை கூப்பிட்டு அடிக்கவும் செய்யாமல் தாடா 100 ரூபா வச்சுக்கலாண்டா எப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பேர் தான் கஃபாராங்கிறது. அல்லாஹ் கொடுக்குற கஃபாரா என்னன்னு கேட்டால், இப்போ பாருங்கள், உலாய்க்க அவர்கள் நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா ஒய் கஃபீர் அன்கும் உங்களுக்காக அவன் பரிகாரம் செய்வான். மின் செய்யாத்திக்கும் உங்களுடைய எந்த தீமைகளுக்கும், உங்களுடைய எந்த தீமைகள் மின் வந்திருக்கிறதுனால உங்களுடைய எந்த தீமைகளுக்கும் உங்கள் சார்பாக கஃபீர் அன்கும் உங்கள் சார்பாக நீங்கள் தான் பரிகாரம் கொடுக்கணும். அவன் பரிகாரம் கொடுப்பான். ஒய் கஃபீரு அவன் பரிகாரம் கொடுப்பான். அல்லாஹ் வந்து அன்கும் உங்கள் சார்பாக மின் செய்யாத்திக்கும் உங்களுடைய எந்த தவறுகளுக்கும் எந்த ஒரு பாவங்களுக்கும் அவன் பரிகாரம் செஞ்சிருவான். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், தப்புக்கு கூலி தருவான். இந்த தான தர்மம் எங்கே கொண்டு நம்மளை நிப்பாட்டும் என்று சொன்னால், நமக்கு செஞ்ச அந்த 1க்கு 700 கிடைக்கிற நன்மை அது ஒரு பக்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, நம்ம சில தப்புகள்லாம் செஞ்சிருப்போம்ல, அதை மன்னித்து அந்த தப்புக்கு கூலி கொடுக்குறான்ல, அதுக்கு பேர் தான் கஃபாரா. அப்போ கஃபீர் அன்கும் உங்கள் சார்பாக அல்லாஹ் வந்து பரிகாரமாக்குகிறான். மின் செய்யாக்கி உங்களுடைய எந்த தீமைகளுக்கும் எதை பரிகாரமாக்குறான், ஹசனாத்தின் நன்மைகளை பரிகாரமாக்குறான்னு வச்சுக்கணும். அதாவது தீமைகளுக்கு என்ன பரிகாரம் கொடுப்பான்னு கேட்டால் நன்மைகளை பரிகாரமாக கொடுப்பான். ஒரு கஃபீரனுக்கும் மின் செய்யாத்திக்கும் ஹசனாத்தின் உங்களுடைய செய்யாத்துகளுக்கு ஹசனாத்துகளை எல்லாம் என்ன செய்வான், உங்கள் சார்பாக பரிகாரமாக வழங்குவான். அந்த ஃபுர்கானுடைய வசனம் எடுத்து காட்டினல அதில் அது வழங்குறது. உலாய்க்க யுபதிலுல்லாஹு செய்யாத்தியும் ஹசனாத் அவங்களுடைய தீமைகளை நன்மையாக அல்லாஹ் இவர்களுக்கு மாற்றுகிறான். அப்படிங்கிற தீமையை நன்மையாக மாற்றுறது. அப்போ தான தர்மம் செய்கிறது வந்து இதை வந்து நம்ம மக்களுக்கு விளக்கணும். இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியாது. நாம் மறிந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய கருணையில் ஒரு வகை இருக்குது என்பது வெகுஜன மக்களுக்கு சொல்லப்பட்ட அல்லாஹ் மன்னிப்பான்ங்கிறது தான் நம்ம சொல்லி இருக்கிறோமே தவிர, சொல்லுவோமே தவிர, எந்த அறிஞர்களும் சொல்கிறார்களே தவிர, மன்னிப்புக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குடா. மன்னிக்க வேண்டிய பாவத்துக்கு கூலி தருவது, பரிசு தருவது, அது யாருக்கு கிடைக்கும், இந்த தான தர்மம் செஞ்சவர்களுக்கு கிடைக்கும்னு இதை நீங்கள் மக்களுக்கு வந்து விலைக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் கொடுக்கக்கூடியவர்கள் அதிகரிப்பார்கள். கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் உலகத்தில் அதிகரிப்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இது. அப்போ கஃபீர் அன்கும் உங்கள் சார்பாக அல்லாஹ் பரிகாரமாக்குகிறான். மின் செய்யாத்திக்கும் உங்களுடைய எந்த தீமைகளுக்கும் பரிகாரமாக்குகிறான். எதை பரிகாரமாக்குறான், எதைங்கிறத சொல்லலை, ஹசனாத்தின் நன்மைகளை பரிகாரமாக்கி விடுகிறான். வல்லாஹு அல்லாஹ் வந்து பிமா தாமலூன இந்த மா வந்து அல்லதி பில்லதி தாமலூன நீங்கள் செய்பவற்றை ஹபீருன் அறிந்தவன். ஹபர என்றாலும் அலிமை என்றாலும் அறிஞ்சவன் அர்த்தம். அப்போ உல்லாஹு பிமா தாமலூன ஹபீர் நீங்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்கிறான், இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, எப்படி கஃபாரா வாக்குவானா எனக்கு தான் தெரியுமே. இல்லைன்னா நீ செய்கிற எல்லாம் எனக்கு தெரியும், நீ செஞ்ச அந்த தப்பும் எனக்கு தெரியும், இப்போ செஞ்ச தர்மமும் எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன செய்வேன், அந்த தப்புக்கு வந்து இந்த தர்மம் செஞ்ச காரணத்தினால உனக்கு இந்த தப்பை நன்மையாக மாற்றி விட்டுருவேன். தப்பை நன்மையாக மாற்றுறதுங்கிறது வந்து ஒரு கணக்கற்ற ஒரு அருளில் வரக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து 271 சொல்லிடுறானா. அடுத்தது வந்து இதில் வந்து 272 இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இதுலேயும் வந்து செலவழிக்கிறத பற்றியும் எல்லாம் சொல்கிறான், வேற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செலவழிக்கிறத சொல்கிறான். அது என்ன சொல்கிறான்னு கேட்டால், லைச அலைக்க உதாகும். அதாவது லைசங்கிறது இல்லைங்கிற அர்த்தம் அந்த நாக்கிசான ஃபேடில் வரக்கூடியது, இதுக்கு வருங்காலமெல்லாம் வராது. அப்போ லைச இல்லை, லைசன்னா இல்லைன்னு அர்த்தம். இந்த இல்லைங்கிறது லா மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். ஆனால் லாவில் வந்து ஆண்பால் பெண்பால்லாம் வராது. லைசவில் லைசத்துன்னு வரும். பெண்பால் விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் என்ன செய்யும், லைசங்கிறது லைசத்துன்னு வரும். லைசத்து மட்டும் வராது, முன்னிலை கூட வரும். லஸ்த லைசவுலேருந்து லைசா லைசு மாலி பூரா வரும்னு வைங்களேன். லைசா லைசு லைசத்து லைசத்தா லஸ்ன
லஸ்னன்னு வந்துடும். அதுக்கப்புறம் லஸ்த மூமினன், நீ மூமினாக இருக்கவில்லை. லஸ்த ஆலிமன், நீ ஆலிமாக இருக்கவில்லை. லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்னா லஸ்து லஸ்னா வரைக்கும் வரும் லைசவுல. இந்த லைசவுல எல்லிய சொல்லாம் வராது. லைசங்கிறது ஒரு ஃபேல் தான். எதுக்கு ஃபேலில் சேர்க்குறாங்கன்ட்டு கேட்டால், ஃபேலில் உள்ள ஆண்பால் பெண்பால் ஒருமை இருமை பன்மையெல்லாம் அதில் வர்ற காரணத்தினால. ஆனால் என்னன்னு கேட்டால் மாலி மட்டும்தான் வரும். வணங்குதா? அப்போ இப்போ ஆண்பாலை சொல்கிறதுனால லைசன்னு சொல்கிறோம். ஒரு பொம்பளையை பார்த்து சொல்கிறோன்னு வைங்களேன், அலைக்கி என்று இருக்குது. லைசத்து அலைக்கி, லைசத்துன்னு என்ன செஞ்சிடறேன் அதில் வந்துடும். அப்போ இப்போ லைச இல்லை, அலைக்க உன் மீது இல்லை. ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஒரு மனிதன் நேர்வழிக்கு வருவதற்காகத்தான் அல்லாஹ் ரசூல் அனுப்புகிறான். ரசூல்லா நேர்வழியை சொல்லுவாங்களே தவிர நேர்வழியில் உன்னை சேர்ப்பாங்களா? சேர்க்காட்டி எல்லாம் கேட்பானா, நீ உன்னை ஒரு பெரிய கூட்டத்துக்கு அனுப்பி வச்சேனே, ஒரு பையனும் வரலையே, ஏன் வரலன்னு என்னை கேட்பானா? ரசூல்லாவை கேட்பானா? எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆள் கூட வந்திருக்க மாட்டாங்க, ஒருவர் மட்டுமே வந்திருப்பார். அப்போ ஏன் ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்காரு, அவர்கிட்ட எதுவும் கேள்வி வருமா? அது நேர்வழிக்கு வர்ற விஷயம் அவங்க மேலே கேள்வி வராது, அவங்க பொறுப்பு கிடையாது. சொன்னியான்னு மட்டும் கேட்பானே தவிர அவன் வந்துட்டானா நல்லா கேட்க மாட்டான். ஏன்னா வர்றது வராமல் ஆக்கிறதுலாம் அவனுடைய அதிகாரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை சொல்லக்கூடிய வசனம் இது. லைஸ் அழைக்க உன் மீது கிடையாது, உன் மீது பொறுப்பு கிடையாது. அதாவது லைஸ் அழைக்கன்னா என்ன கிடையாது, உன் மீது பொறுப்பு கிடையாது. எது கிடையாதுன்னா ஹுதாகும், அவர்களுக்கு நேர்வழியில் ஆக்குவது, அவர்கள் நேர்வழி பெறுவது. உதாண்டா நேர்வழி பெறுறது. உதாகும்னா அவர்கள்னா மக்கள் சமுதாயம், மக்கள் நேர்வழி பெறுவது உன் மீது பொறுப்பு கிடையாது. அப்போ நபிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீ பாட்டுக்கு நீ சொல்கிற, ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டு இருக்கிற, நீ கவலையே படாத. அவன் வரலன்னு உன்னை கேட்க போகிறானா? உனக்கு விசாரணை இருக்கா? நீ அதுக்கு பொறுப்பாளி. அப்போ நீ எதுக்கு நீ பொறுப்பாளி? சொன்னியா என்பதற்கு தான் நீ பொறுப்பாளி. நான் சொல்லக்கூடிய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொன்னாயா, அதுக்கு தான் பொறுப்பாளியே தவிர அவன் செய்கிற முடிவுக்கு நீ பொறுப்பாளி கிடையாது. அப்படிங்கிறத அல்லாஹ் அங்கே சொல்கிறான். லைஸ் அழைக்க நபியே உன் மீது கிடையாது, நபிக்கு மட்டும் உள்ளது. இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளது தான். நம்ம ஒரு மனிதனுக்கு நம்ம 10 வருஷம் பிரச்சாரம் பண்ணுறோம், ஒருத்தருமே வரல, நம்மளை கேட்க முடியுமா? ஒரு மதரசாவில் தான் ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறாரு, நடத்த வேண்டியெல்லாம் நடத்துகிறாரு. 4 பேர் தான் புரிஞ்சிட்டான், 96 பேர் புரியலை. 96 பேர் புரியலைன்னு நம்மளை கேட்பானா? ஒத்தரும் புரியலைன்னா நம்ம பாடம் நடத்தின டீச்சிங்கில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சு கொஞ்சம் பேருக்கு புரியலைன்னா அவனுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். அது நம்மளை கேட்க மாட்டான், உலகத்தில் கேட்க மாட்டான், அல்லாவும் கேட்க மாட்டான். லைஸ் அலைக்க உம்மீது கிடையாது, ஹுதாகும் அவர்களுக்கு அவர்களுடைய நேர்வழி, அவர்களின் நேர்வழி உண்மை சேர்ந்தது அல்ல, உன்மீது பொறுப்பு அல்ல அப்படின்னு சொல்லிடுறான். வேற என்னதான், யார் தான் பொறுப்பு? அல்ல தான் பொறுப்பு. உலாக்கின் அல்லாஹ், அல்லாஹ் என்றாலும் அல்லாஹ் எஹ்தி நேர்வழி காட்டுகிறான், மையஷாவு நாடியவருக்கு நேர்வழி காட்டுகிறான், அவன் தான் காட்டுறான். அபு தாலிபுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கேட்கல. அதே நேரத்தில் அப்பாஸுக்கு சொன்னாங்க, கேட்டுக்கிட்டாரு. 2 பேரும் பெரியாப்பா தான். அப்போ இந்த ஒரு ஆள் வருவாரா வரமாட்டாராங்கிற விஷயத்தையெல்லாம் டிசைட் பண்ணுறது நான் தானே தவிர நீங்கள் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதல். இது என்ன ஆறுதல்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ கத்துற ஒருத்தர் வரமாட்டேங்கிறானே அப்படி ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நீ ஃபீல் பண்ண வேண்டியது, உன்னை கேட்பேனா, உன்னை நான் விசாரிக்க போகிறேன்னா, அவன் வந்தால் என்ன வராட்டிக்கணும், உனக்கு என்னங்கிறேன், அது எனக்கு உள்ள விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான். லைஸ் அலைக்க ஹுதாகும் அவர்களுடைய நேர்வழி உன் மீது கிடையாது, உன் மீது பொறுப்பு கிடையாது, உண்மை சேர்ந்தது கிடையாது. உலாக்கின் என்றாலும், உலாக்கின் அல்லாஹ என்றாலும் அல்லாஹ் எஹ்தி நேர்வழி காட்டுகிறான், மையஷாவு நாடியவருக்கு நேர்வழி காட்டுகிறான்றது இது துவக்கத்தில் அப்படி துவங்கிருச்சு. ஆனால் பழையபடி அந்த வசனத்தில் செலவழிக்கிறத பற்றி வருது. ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், அதே வாசகம் தான், ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே ஸ்டைல் தான். ஒமா துன்ஃபிகூண்டா துன்ஃபிகூன்னு வரணும். அன்ஃபக யுன்ஃபிகு யுன்ஃபிகான் யுன்ஃபிகூன்னு வர்ற மாதிரி துன்ஃபிகூன்னு வரணும்ல. அதில் நூனை காணா. ஏன் காணாம்னு சொன்னால், நூனு இல்லைங்கிற வச்சுக்கிட்டே இந்த மாங்கிறது என்னென்னு விளங்கி, இது ஷர்த்து, ஏதாவதுங்கிற அர்த்தத்தில் வந்திருக்குது. எதையாவது ஏதாவதுங்கிற அர்த்தத்தில் இது வந்திருக்குது.
அது எப்படி நமக்கு இந்த மாதம் எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், அந்த மாவாக இருந்துச்சின்னு சொன்னால் கேள்வியாக இருந்தால் துன்ஃபிகூனன்னு வந்திருக்கும். எதிர்மறையாக இருந்தால் கூட துன்ஃபிகூனன்னு தான் இருக்கும். மா துன்ஃபிகூனன்றா நீங்கள் செலவிடவில்லைண்டு. அந்த நூனு இல்லாமல் இருக்கிறத காட்டுது. எதையாவது செலவிட்டால், ஒமா துன்ஃபிகு நீங்கள் செலவிட்டீர்களேயானால், மின் ஹைரின் எந்த நல்லதையாவது, எந்த நல்ல அந்த ஹைருங்கிற வார்த்தை வந்து குர்ஆனில் பல இடங்களில் செல்வத்துக்கு சொல்கிறான். பொதுவாக ஹைருங்கிறது இருக்குது. செலவழிக்கிறதுக்கு பின்னாடி ஹைர் வந்தால் காசுன்னு அர்த்தம். காசுன்னு இல்லை, சொத்துன்னு அர்த்தம். காசாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், பொருள் ஏதாவது ஒன்று தர்மம் செய்யக்கூடிய பொருள்களை குறிக்கும். அப்போ அந்த ஒருத்தனை வாரிசு உரிமை சட்டத்தை சொல்லும் பொழுது இன் தர்க்க ஹைரன், ஒருத்தன் மூத்தா போகும்போது ஹைரை விட்டு சென்றால் மனைவிக்கு இவ்வளவு, கணவனுக்கு இவ்வளவுன்னு அந்த சட்டம் சொல்லும்போது அந்த இடத்துல காசு பணத்துக்கு செல்வத்துக்கு எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை ஹைருங்கிறது. அப்போ உமா துன்ஃபிகும் மின் ஹைரின், நல்லதுன்னா என்னது, அது அது ஹைரை எல்லாம் போடுறான்றது கேட்டால், கெட்டதை செலவழித்தா உங்களுக்கு களவாண்டு தர்மம் செஞ்சால் நன்மை கிடைக்குமா? தர்மம் செய்கிறீங்க ஆனால் திருட்டு பொருளாக இருக்குது, நன்மை கிடைக்காது தானே, அது ஹைராக இருக்கணுமா இல்லையா? அதுக்காக தான் உமா துன்ஃபிகும் மின் ஹைரின், எந்த நல்லதையாவது, இந்த மின் வந்ததுனால எந்த நல்லதையாவது நீங்கள் செலவிட்டால், எந்த நல்லதையாவது நீங்கள் செலவிட்டால், ஃபொலி அன்ஃபுசிக்கும் அது உங்களுக்கு உரியது தான். அது என்ன எனக்கு உள்ளது கிடையாது. நீ செலவழிச்சேன்னா அங்கே வாங்கிக்கிற போகிற, நீ செலவழிக்கிற, நீ என்ன நினைக்கிற, அடுத்த ஆளுக்கு என்னமோ உதவி செஞ்சு கிழிச்சிட்டோம்னு நீ பெருசாக நினைக்கிற. நீ செலவழிச்சா உனக்கு தான் அது. அப்போ ஒமா துன்ஃபிகும் மின் ஹைரின் எந்த ஒரு நல்லதை நீங்கள் செலவிட்டாலும் ஃபலி அன்ஃபுசிக்கும் அது உங்களுக்கே உரியதாகும். அப்படின்னா என்ன, அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒமா துன்ஃபிகூன, இங்கே பாருங்கள் மாவுக்கு அப்புறம் துன்ஃபிகூனன்னு வந்துருச்சு, நூன் வந்துருச்சு. அப்போ இது என்ன இல்லை, அந்த ஷர்த்துடையமா இல்லை, எதிர்மறையுடையமா. ஒமா துன்ஃபிகூன நீங்கள் செலவழிப்பது இல்லை. ஏன் இல்லைன்னு அர்த்தம் செய்கிறோம்? நூன் வந்ததுனால இந்த ஷர்த்துடைய மா இல்லைன்னு விளங்கி போச்சு. ஒமா துன்ஃபிகூன நீங்கள் செலவு செய்வது கிடையாது. இல்லப்திகா வஜ்ஹில்லா, இபுத்தகா என்றால் தேடினான்ற அர்த்தம். இபுத்தகா என்கிற வார்த்தை இஃப்தால வசன, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை தேடுவது. இப்திகா என்பது மஸ்தர். இபுத்தகா இஃப்தாலவுக்கு இஃப்தியால்னு மஸ்தர் வரும்ல, அந்த மாதிரி இபுத்திகா என்றால் தேடுதல் என்று அர்த்தம். அப்போ நீ மா துன்ஃபிகூன நீங்கள் செலவிடுவது கிடையாது. இல்லா இபுத்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வின் முகத்தை தேடியே தவிர, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடியே தவிர நீங்கள் செலவிடுவது இல்லை. அதனால உங்களுக்கு தான் தரப்போகிறேன். நீங்கள் செலவழிக்கிறது நான் தான், எனக்கு தான் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஒமா துன்ஃபிகும் மின் ஹைரின் செல்வத்தில் எதையாவது நீங்கள் செலவிட்டால் ஃபொலி அம்புசிக்கும் அது உங்களுக்கு உரியது. அதாவது அதுக்குரிய கூலி உங்களுக்கு நான் தருவேன். ஒமா துன்ஃபிகூன நீங்கள் செலவிடுவது கிடையாது. இல்லப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்தை தேடுவதற்காகவே தவிர. அல்லாஹ்வுடைய முகத்தைன்னா அன்பை, அவனுடைய திருப்தியைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய முகத்தை தேடுவதற்காக திருமுகத்தை நாடியே தவிர நீங்கள் செலவிடுவது இல்லை என்கிற நிலையில் நீங்கள் செலவழிச்சிங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு உரியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், இந்த இடத்துல ஷர்த்தாயிக்கிறோம். ஏன்னா துன்ஃபிகூன்னு நூன் இல்லை. ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின் செல்வத்தில் இருந்து, செல்வண்டை வச்சுக்கிறோம், நல்லதுங்கிறதுக்கு பதிலாக செல்வத்தில் இருந்து, அதாவது எந்த செல்வத்தையும் வச்சுக்கணும். ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின் எந்த செல்வத்தை நீங்கள் செலவிட்டாலும் யுவஃப இலைக்கும் உங்களுக்கு திருப்பி தரப்படும். வஃபாண்டா நிறைவேற்றுறது. வஃபான்னு சொன்னால் அதாவது ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு பேர் வஃபாம்பாங்க. ஒருத்தனுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, 1000 ரூபா தர்றேன்ட்டு, அடுத்த நாள் அந்த வாக்குறுதிப்படி 1000 ரூபாய் கொடுத்து விட்டீங்க, அதுக்கு பேர் வஃபா. இதா வாத வஃபா, வாக்களித்தால் நிறைவேற்றுவான் அப்படிங்கிற திருப்பி தருதுன்னு அர்த்தம். அதான் வஃபாவுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்து விடுவது
அப்போ வஃபாங்கிறதுக்கு வஃபான்னு சொல்ல வஃபாங்கிறதுலேருந்து வஃபாவில் இருந்து வருங்காலம் வந்து யுவஃபி என்பதில் இருந்து யுவஃபின்னா என்னது திருப்பி தருவான். இது யுவஃபிங்கிறதுக்கு மஜ்ஹூல் போட்டோம்னா யுவஃபான்னா திருப்பி தரப்படும். அந்த யுவஃபாவில் ஏ இல்லாமல் இருக்குது. யுவஃபாங்கிறதுல ஏ வரணும்ல, ஏ இல்லாமல் இருக்குது. ஏன்னு கேட்டால் இது ஷர்த்துக்கு ஜவாபாக இருக்கிறனால, இந்த மா வந்ததுனால துன்ஃபிக்கூல உள்ள நூனும் போய்விட்டது, யுவஃபாவில் உள்ள கடைசி எழுத்தும் போய்விட்டது ஜசம் செய்கிறதுனால. அப்போ ஒமா துன்ஃபிக்கூ மின் ஹைரின், எந்த நல்லதை நீங்கள் செலவிட்டாலும் யுவஃப திரும்ப தரப்படும், நிறைவேற்றப்படும், இலைக்கும் உங்களுக்கு திருப்பி தரப்படும். எந்த நல்லதை செலவழித்தாலும் திருப்பி தர்றதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒன்றுக்கு பல மடங்காக திருப்பி தரப்படும். யுவஃப இலைக்கும் உங்களுக்கு திரும்ப தரப்படும். வான்தும் நீங்கள் லா துதுலமூன அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். லலமன்னு அநியாயம் செஞ்சான், அப்போ துலிமை அநியாயம் செய்யப்பட்டான், யுதுலமூன் வருதில் அநியாயம் செய்யப்படுவான், அதில் துதுலமூன். வான்தும் லா துதுலமூன் நீங்கள் அநீதி செய்யப்பட மாட்டீர்கள் என்ற நிலையில் உங்களுக்கு திருப்பி தரப்படும். கடுகளவு கூட விட மாட்டோம். என்னத்தை நீ செலவு செஞ்சாலும் சரி அவ்வளவுக்கும் கணக்கு வச்சு உனக்கு திருப்பி தந்துடுவோம் அப்படிங்கிற. ஆக இதுவும் செலவழிக்கிறத பற்றி தான் சொல்லுகிறது. அந்த முதல் லைன் மட்டும் என்னவாகுதுன்னு கேட்டால் நேர்வழியை பற்றி பேசிவிட்டு எல்லாம் செய்யலாம். அது ரெண்டு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை அன்றைக்கி இருந்திருக்கும். அதான் ரசூல்லா வந்து வந்த மாதிரி மக்கள்லாம் வரமாட்டாங்கிறான்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலையும் சொல்லிவிட்டு பழையபடி செலவழிக்கிறத பற்றி அந்த கண்டினியூவான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்கலாம். இது 272 இந்த செலவழிக்கிறது இருக்குல்ல, இந்த செலவழித்தல்னா தான தர்மங்கள் செய்தல். இந்த தான தர்மங்கள் செய்வது வந்து நம்ம யாருக்கு வேணாலும் செலவு செய்யலாம். ஆனாலும் ஒரு சாராருக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கலாம். நம்ம முன்னுரிமை எப்படி கொடுப்போம்னு கேட்டால் அவனுடைய வறுமைக்காக வேண்டி என்ன செய்வோம், முன்னுரிமை கொடுப்போம். அந்த தேவையுடைய அளவை வச்சு என்ன செய்வோம், ஒருத்தன் வந்து ஒரு வீடு கட்டணும்னு உங்கள்கிட்ட வந்து கடங்க தர்மம் கேட்குறான், ஒருத்தன் வந்து ஆஸ்பத்திரி செலவுக்குன்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு முன்னுரிமை கொடுப்போம்? 2 பேரும் கொடுக்க முடிஞ்சால் 2 பேரும் கொடுத்துருவோம். 2 பேரும் கொடுக்க முடியலைன்னா எதை ஃபஸ்ட்டு இடம்னா மருத்துவத்துக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுப்போம்ல. அப்படி முன்னுரிமை கொடுப்பது என்பதில் வந்து அனைத்தும் சமமானது கிடையாது. தான தர்மங்கள் செய்வது வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இது ஃபஸ்ட்டு, இது 2வது இடத்துல வைக்கலாம், இது 3வது இடத்துல வைக்கலான்னு சொல்லி நீங்களே பார்த்து என்ன செய்யும், காலத்துக்கு தகுந்தவாறு நேரத்துக்கு தகுந்தவாறு ஒரு பஞ்சமான ஒரு காலத்தில் வந்து சாப்பாடு கொடுக்கறது தான் சிறந்ததாயிரும். அங்கே வந்து பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறதுலாம் சிறந்தது ஆகாது. முதல்ல சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, அது கூட்டுறா முதல்லம்பாங்க. அப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு விஷயங்கள் வரும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த தர்மம் செய்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு முன்னுரிமை யாருக்கு உள்ளதுங்கிற சொல்கிறான் இந்த வசனத்தில். நீங்கள் தர்மம் செய்கிறீங்க, ஏழை பாளைகளுக்கு கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எந்த ஏழைக்கு வேணாலும் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, எந்த ஏழைக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் சில ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே புறப்பட்டு வந்திருக்கிறாங்க, மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்திருக்கிறாங்க. அவங்க எதுக்கு மதீனாவுக்கு வந்தாங்க? மக்காவில் இருந்த அந்த மக்கள் மக்காவில் சோத்துக்கு எல்லாமே வந்தாங்க, வீடு வாசல் எல்லாமே வந்தாங்க, எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. மக்காவில் வந்து சொந்த வீடு இருந்தது, மக்காவில் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்குரிய எல்லாமே இருந்தது, வீடு இருந்தது, சொந்த பந்தங்கள்லாம் இருந்தார்கள். எல்லாம் இருந்தும் கூட மக்காவை விட்டு இந்த மதீனாவுக்கு எதுக்காக வந்தாங்க? அல்லாஹ்வுடைய பாதையை நாடி தான் வந்தாங்க. நம்ம தீனை காப்பாற்றிக்கிறதா இருந்தால் மக்காவில் இருந்தால் காப்பாற்ற முடியாது, இந்த காசு போனால் போயிட்டு போகுது, இந்த சொத்து வேண்டாம் போயிட்டு போகுது, கொள்கையை காப்பாற்றிக்கிறேன்னு அப்படிங்கிறது தானே வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கங்கிறான்ல. தர்மம் செய்கிறதுல வந்து இந்த மற்ற அன்சாரிகள்லாம் ஏழைகள் இருப்பாங்க, லோக்கலில் உள்ள ஏழைகளாக இருப்பாங்க. ஆனால் முஹாஜிர் ஏழை யாராக இருப்பாங்க? அவங்க இழந்துட்டு வந்தவங்களாக இருப்பாங்க. எதுக்காக இழந்தாங்க? அல்லாஹ்வுக்காக தான் இழந்தாங்க. அந்த இழந்ததற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லையில. இது இழந்தால் மதீனாவில் கிடைக்கும்னு நினச்சா வந்தாங்க? இல்லை, அபிசினியாவுக்கு ஓடினாங்க, அங்கே திருப்பி வந்தாங்க. இப்படி வந்து எதுக்குன்னா தீனை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் ஹிஜ்ரத்து பண்ணி போனாங்க. அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி வந்து யார் வந்து அவங்க வேலை வெட்டிக்கு போக முடியாமல்
தங்களை வந்து மார்க்கத்துக்கே தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்களோ சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் இன்னைக்கு காலத்தில் எடுத்துக்கிறோமே, எந்த ஒரு மார்க்க பணி செய்கிறதா இருந்தாலும் அதுக்கென்று ஒருத்தரை வந்து நம்ம நியமிக்க வேண்டி இருக்கிறது. பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவதற்கென்று ஒரு ஆளை நியமிக்கிறோம், பள்ளிவாசலில் பாங்கு சொல்வதற்கென்று ஒரு ஆளை நியமிக்கிறோம், அந்த பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி துப்புரவா வச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒருவரை நியமிக்கிறோம். அப்படி நியமிச்சிட்டோம்னு சொன்னால் அவர் வேறு எங்கேயா வேலைக்கு போக முடியுமா? நம்ம நியமித்ததுனால போக முடியலை. அப்படி நியமிக்க முடியும்னா அது எதனால் அவங்களுக்கு போக முடியலை? நம்ம ஒரு வேலையை அவருக்கு கொடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம அவர் வாட்ட இஷ்டத்துக்கு போயிட்டு வந்தார்னா அது பக்கத்துக்கு வரலன்னா அவர் விரும்பினா வராமல் கூட இருக்கலாம் தொழுகைக்கு. ஆனால் இமாமுன்னு வந்துட்டு கண்டிப்பாக வந்தாகணும். ஏன் வரல, எங்கே போனேன் அப்படின்னு கேட்போம். பள்ளிவாசலை பராமரிக்கிற வேலையை ஒருத்தர் கொடுத்தோம்னா அவர் பராமரிக்கணும். அப்போ இந்த பணியை செஞ்சதுனால வேறு ஒரு பணியை அவங்களுக்கு செய்ய முடியலை. அப்போ யார் கொடுக்கணும்? அப்போ இந்த மாதிரி ஜக்காத்து நிதி அந்த மாதிரி நிதிகளில் இருந்து இவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. மார்க்க பணியில் ஈடுபடுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். அது சொல்லக்கூடிய வசனம் இது. இப்போ வாசிக்கக்கூடிய வசனம் வந்து மார்க்க பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், அந்த மார்க்க பணியில் ஈடுபடுறதுல 2 வகை இருக்குது. அல்லாஹ் வந்து பரக்கத்தை அவங்களுக்கு கொடுத்துருப்பான். அவங்க பார்ட் டைமாக அந்த அவங்களுடைய தொழில் துறைகளையும் பார்த்து கொண்டு பார்ட் டைமாக என்ன செய்வாங்க, மார்க்க பணியும் கொஞ்சம் செஞ்சுக்கிடுவாங்க. சின்ன அளவில் மார்க்கத்துக்காக நேரம் அவங்களும் கொடுக்க தேவையில்லை. அவங்க வேலை வெட்டி செய்கிறவங்களா இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு நீங்கள் ஃபுல் டைம் வேலையை கொடுத்துப்பிட்டீங்க, அவருக்கு இதில் இருக்கிறதுனால எங்கேயும் போய் வேலைக்கு போக முடியலை. வேலைக்கு போனால் நினச்ச நேரத்துக்கு வர முடியாது. அப்படியான ஒரு நிலையில் ஒருத்தர் ஆக்கப்பட்டு இருப்பாரையானால் அவருக்கு வந்து நம்ம கொடுக்கலன்னு வைங்க, அந்த பணி நின்று போயிடும். பள்ளிவாசலில் பூட்டி போட்டோம், பள்ளிவாசலில் இமாம் போட்டாட்டி என்ன ஆயிரும், பூட்டிட்டு போகிற மாதிரி வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிற என்ன செய்யணும், மார்க்க பணின்னு செய்கிறதுக்கு யாரை வந்து முழுசாக அர்ப்பணித்து கொள்கிறார்களோ அப்படியானவர்களுக்கு என்ன இருக்கிறது, நம்ம வந்து தான தர்மங்கள் ஜக்காத்து இதுகளெல்லாம் முதலிடமாக கொடுக்கலாம். அதை சொல்கிறான் லில் ஃபுக்கராயி. நீங்கள் இது வந்து அதனுடைய தொடர்ச்சி. எதனுடைய தொடர்ச்சி? ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின் இருக்குல்ல, நல்லவற்றில் எதை நீங்கள் செலவிட்டாலும் உங்களுக்கு தரப்படும்ண்டு. யாருக்கு இது 2 வசனமாக பிரிச்சுட்டா கூட இந்த 73வது வசனம் 72வது வசனத்தினுடைய தொடர்ச்சி. அது இந்த லில் ஃபுக்கராக்களுக்குண்டு ஆரம்பிக்கிறதுல, ஃபுக்கராக்களுக்குண்டு நிப்பாட்ட முடியாது, அங்கே போய் சேர்க்கணும்ல. லில் ஃபுக்கராயி, ஏழைகளுக்கு நீங்கள் எதை செலவிட்டாலும் அங்கே போயிடணும். ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், நல்ல காரியத்திலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் அது வந்து உங்களுக்கு திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு செலவிடணும்? லில் ஃபுக்கராய். இந்த லில் ஃபுக்கராய் என்பதனுடைய அது போய் ஒட்டக்கூடிய இடம் வந்து முந்தின வசனம். ஒமா துன்ஃபிகுல கொண்டு ஜாயிண்ட் ஆகும். ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், எந்த ஒரு நல்லதையாவது நீங்கள் செலவிட்டால் யாருக்காக செலவிடணும்? லில் ஃபுக்கராயி, ஏழைகளுக்காக நீங்கள் செலவிட்டால் அங்கே கொண்டு ஜாயிண்ட் பண்ணணும். லில் ஃபுக்கராயி, ஃபக்கீர்களுக்காக நீங்கள் செலவிட்டால். எந்த மாதிரி ஃபக்கீரு? அல்லதீன உஹுசிரு, அவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஃபி சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவங்க வந்து கட்டி போடப்பட்டிருக்கிறார்கள். ஹஸ்ருன்னு சொன்னால் அவங்கள வந்து கட்டி போட்டு வைக்கிறது. அதாவது கோட்டையை முற்றுகை எடுக்கிறாங்கல்ல, அது கூட ஹஸ்ரன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து அவர் விரும்பினா போவார், விரும்பினா போக மாட்டார்னா அது ஒரு கணக்கு. அவர் போய் மற்ற நேரத்தில் சம்பாரிச்சுக்கிடுவார். இன்னொரு கணக்கு அதெல்லாம் கிடையாது, நீ இதைத்தான் நீ செஞ்சு ஆகணும், இங்கே தான் கிடக்கணும்னு சொல்லி அவர் வந்து சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கணும்ன்ற அந்த நிலையில் ஆளாயின்னா ஒரு ஃபக்கீராக இருக்கார். அவருக்கு நீங்கள் செலவு செய்யுங்க. லில் ஃபுக்கராய், ஏழைகளுக்கு செலவிடுங்கள். எந்த மாதிரி ஏழைகள்னா அல்லதீன உஹுசிரு, அவர்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதாவது சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த மாதிரி கருத்து. உஹுசிரு ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலேயே அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கட்டுப்படுத்துகிற நேரத்தை நினச்சா வெளியே போயிட முடியாது. மற்றவங்கெல்லாம் நினச்சா போவாங்க, நினச்சா வருவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுத்துறதுங்கிறவங்க வந்து அதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வச்சுக்கிறீங்களேன். அல்லாஹ்வுடைய பாதையிலேயே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களே, அத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள்
அவங்கள பற்றி சொல்லும் என்ன செய்கிறான்னா லா எஸ்தீவுன, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால லா எஸ்தீவுன, அவங்க சக்தி பெற மாட்டார்கள், லர்பன் ஃபில் அர்லி, பூமியில் பயணம் செய்வதற்கு, அதாவது சம்பாதிப்பதற்கு போகிறதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்காதுங்கிறான். இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைய பாடத்தில் பார்ப்போம்.